இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். இந்த வருஷத்தில் ஆண்டவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதோட கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியமானது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எப்படி நித்திய வெளிச்சமாய் இருப்பாருன்னா, புரிஞ்சு கொள்ளுங்களேன். அவருடைய பேர் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஸ் த எவர்லாஸ்டிங் லைட். அந்த லைட்டுக்கு முடிவே கிடையாது. ஒரு காரியத்துக்கு உலகத்திலேயே நல்லா பாருங்க, எந்த ஒரு காரியமும் என் பேர் நித்தியா. நித்தியா என்ன தெரியுங்களா? எவர்லாஸ்டிங், முடிவே கிடையாது. அதுதான் நித்தியா, அப்படிதான் சொல்லப்படுவாங்க. இந்த நித்தியம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு காரியத்துக்கு முடிவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஓமேகா அப்படின்னா தெரியுங்களா? இதுக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது கடவுளுக்கு. அதே போல தான் ஆண்டவருடைய குணாதிசயங்களுக்கும் அவரை பற்றி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் வல்லமைக்கு அதோட கற்பனை கூட பார்க்க முடியாது. கர்த்தருடைய மகிமையெல்லாம் பார்க்கலாம், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவருடைய மகத்துவம் எப்படி இருக்கும், அவருடைய பலன் எப்படி இருக்கும், பராக்கிரமம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்களே, பணத்தில் யார்ப்பா கோடீஸ்வரன் கேட்டால் இந்தியாவில் சொல்லுவாங்க அதானி சொல்லுவாங்க, அம்மானி சொல்லுவாங்க. எதை வச்சு? ஒரு பணத்தை வச்சு சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேரை இவங்களுக்கு இவ்வளோதான் ஞானம், இவங்க இவ்வளோதான் காரியம், தீர்மானத்துக்கு கொண்டு வந்துடலாம், ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்களேன். எந்த ஒரு காரியத்திலுமே என் தேவன் இவ்வளோதான் என்பதை குறித்து நீங்கள் அளவே வைக்க முடியாது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் யோசிப்பதை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உனக்கு இனி சூரியன் தேவையில்லை, இனி உனக்கு சந்திரன் தேவையில்லை, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம் வேகமா. இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருங்க. இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு பகல் இரவு என்பது ஒன்று கிடையவே கிடையாது. சங்கீதக்காரன் இந்த 139ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் சொல்லும் போது சொல்லுகிறாரு, உமக்கு இரவு கூட பகலை போல இருக்கும். எதுக்கு ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் சொன்னார்? கொஞ்சம் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பவரே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? பவரே கிடையாது, தெரியுமா? சந்திரனுக்கு பவரே கிடையாது. இந்த சூரியன்லேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த பவரை தான் இது அப்சர்வ் பண்ணி அது என்ன பண்ணுன்னா, அந்த சூரியன் அது மறையாது. அந்த கிரகங்கள் இருக்கிற அந்த காரியங்கள் இப்படி வரும்பொழுது அது மறைக்கும். எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, சூரியன் என்ன ஆகிடும்? மறைஞ்சிடும். மறையவே மறையாது. அது 24 மணி நேரமும் பிரகாசிச்சு கொண்டே தான் இருக்கும். அது எப்போதும் எரிந்து கொண்டே தான் இருக்கும். அதை யாரும் லைட்டு போட்ட மாதிரி இல்லை ஒரு காரியத்தை மறைக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தினுடைய இந்த பூமி இருக்குதுல்ல, இந்த பூமியுடைய அளவும் இந்த சூரியனுடைய அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தூரம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? 1,35,000 கிலோமீட்டர் தூரமா. எதுக்கு? இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தூரம் மாத்திரம் 1,34,000க்கு மேற்பட்ட தூரம். அப்படின்னு தெரியுங்களா? செங்கல்பட்டுலேருந்து பாரதபுரம் வரனாலே 5 கிலோமீட்டர். நீங்கள் நினச்சி பாருங்க, 1,35,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த பூமிக்கும் சூரியனுக்கு அந்த வெப்பத்தையே கொஞ்சம் அதிகரிக்கும் போது நம்ம வெயில் காலத்தை தாங்க முடியல. அப்பேற்பட்ட பிரகாசிக்கிற இந்த சூரியனை எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ண முடியாது? அதை மறைக்க முடியாது. அதோடைய வெப்பத்தினால சந்திரன் என்ன பண்ணுன்னா, அதோடைய பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். நீங்கள் எத்தனை பேருக்கு ரேடியேட்டர் அந்த லைட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? அந்த லைட்டில் ஒரு பவர் இருக்காது. ஆனால் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டினீங்கன்னா பகலில் வெளிச்சம் தெரியாது. இதே லைட் இருட்டாயிடுச்சுன்னா அந்த ரூமில் ஒரு வெளிச்சம் இல்லைன்னா அது எரிய ஆரம்பிக்கிறத போல இருக்கும். ஆனால் அது எரியல. அது இருக்கிற அந்த பவரை அப்சர்வ் பண்ணி என்ன கொடுக்குதுன்னா அது வெளிச்சமாக கொடுக்கு. இதே தான் சந்திரன் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு,
பகலில சூரியன் ரொம்ப தேவைப்படும். ஒரு மனிதனுக்கு சூரியன் எதை குறிக்கிறது தெரியுமா? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எப்படி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது? விவசாயம் மன்னவங்களுக்கு தெரியும், எவ்வளவுக்கு மழை எதிர்பார்க்குறாங்களோ அவ்வளவு சூரியன் ரொம்ப தேவைப்படுது. அதோடைய வெளிச்சம் வரும்போது தான் காய்கறியாக இருக்கட்டும் எது இருந்தாலும் செழிப்பை கொண்டு வரும், தானியங்களை கொண்டு வரும். சில பனி காலத்தில் போய் பாருங்க, ரஷ்யாலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட -41 சில இடத்துல அவங்க வாழ்றாங்க. -41 தண்ணி எப்படி எடுத்து ஊத்துனீங்கன்னா போதும், அப்படியே தண்ணி அப்படியே ஃப்ரீசர் ஆகிடும், அப்படியே நிற்கும் தண்ணி, அப்படியே நிற்கும். அந்த தண்ணி மறுபடியும் அப்படி வரும்போது தண்ணியே வராது, அவ்வளோ இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியே சரியா கிடைக்காது, சில காரியங்கள் கிடைக்காது. அப்போ வெயில் வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு காரியம். அதே போல சந்திரன் எது குறிக்கிறது? இரவில் எந்த காரியமானாலும் ஒரு நித்திரை செய்கிற இடம், ஒரு அமைதியாக இருக்கிற இளைப்பாறுகிற ஒரு காரியம். ஆனால் தான் ஆண்டவர் முதல்ல பாருங்க, உலகத்தை உண்டாக்கும் போது முதல் சொன்ன காரியம் வெளிச்சம் உண்டாவதாக. அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். சூரியன் நிலாவை காட்டிலும் இருக்கத்துல பெரிய தெரியுமா? நட்சத்திரம் தான். உண்மையா சொல்றேன். இந்த சூரியன் சந்திரனை காட்டிலும் இந்த பார்க்குறோமே சின்னதாக லைட்டு போல பார்க்குறோமே, அந்த ஸ்டார்ஸோடைய பெருசு எவ்வளோ தெரியுங்களா? சூரியனோட பல பெரியதாக இருக்குது. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகம் போலவே நிறைய இருக்குதான். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பிரகாசிக்கிற அந்த சுடரொளி போல் இருக்கிற காரியம்லாம் நம்ம பூமியை நெருங்கி வச்சுன்னா நம்ம பூமிக்கு அழிவு வருமா? ஏன் இதை நான் சொல்கிறேன்? ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? இந்த உலகமே ஒரு வெளிச்சத்தினால தான் இயங்கி கொண்டிருக்கு. நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, ஏ தேவ மனிதனே, இனி உனக்கு சந்திரன் தேவையில்லை, இனி சூரியனுடைய பிரகாசம் உனக்கு தேவையில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அப்படின்னு தெரியுமா? இந்த உலகமானது காரிருநாள் ஒரு நாள் மூடதான் போகிறது. 3ஆம் வசனத்தை நான் சொன்ன பாருங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என்ன வாசித்தோம்? எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளி எடுத்த ராஜாக்கள் நடந்து வருவார்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இங்க பாருங்களேன், கர்த்தருடைய மகிமை எப்போ உதிக்கணும்? இருளான சூழ்நிலையில் தான் ஜனங்கள் மேலே இருள் மூடும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பிசாசு எப்படி நினைப்பான் தெரியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கே கவனமாக கொஞ்சம் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எப்படி தெரியுமா வருவான்? உன் வாழ்க்கை இருள் போல் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தள்ள பார்ப்பான். சில பிசாசுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போதே ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். மூஞ்சே ஒரு டல்லாக இருக்கும். சில பேர் வெள்ளையாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிசாசு போராட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஃபேஸை ரொம்ப டல்லாக இருக்கும், அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனாலே அந்த அட்மாஸ்பியரே நம்மளுக்கு தெரியும். எல்லாமே ஒரு நெகட்டிவாக பேசுவாங்க. அந்த சிறு பிள்ளையிலேருந்து எல்லாம் நெகட்டிவாக பேசுவாங்க. நம்ம எதனா ஊழியம் செய்து அவங்க போனால் எடுத்த வார்த்தை, ஆமாம் பாஸ்டர், ஜோமானுங்க பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறவே மாட்டேன். இதில் என்ன தெரியுங்களா? ஒரு சத்ருவானவன் அந்த குடும்பத்தை ஒரு இருள் போல வைத்திருக்க சூழ்நிலை. ஒரு விசுவாசம் இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது. வாழ்க்கையில் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கர்த்தருக்குள்ள வளரணும், நம்பிக்கையான ஒரு காரியத்தை செய்யணும், துவங்கணும், எதுவுமே இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த குடும்பம் ஒரு இருள் போல் இருக்கிற சூழ்நிலை. நான் சொல்லுகிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் முதலாவது அந்த அட்மாஸ்பியர் மாறணும். அந்த அட்மாஸ்பியர் மாறும்போது தான் உனக்குள்ள தேவனுக்காக நீ பிரகாசிக்க முடியும். உன் குடும்பத்தில் இருள் போல் இருக்கிற அந்த பொருளாதார சூழ்நிலை, இருள் போல் இருக்கிற சமாதானமான ஒரு வாழ்க்கை, இருள் போல் இருக்கிற கடன் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த வெளியிலிருந்து நீ கொண்டு வரணும். முதல்ல நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் பொழுது சொல்லுவார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததனால் அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நித்திய வெளிச்சமாக இருப்பாருன்னா, என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. ஆண்டவர் முதல்ல அவரை சொல்றாரு,
ரெண்டாவது அவர் நம்மள சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருப்பீங்க. ஏன்னா ஒளியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட ஒளியா இருக்கிறார்னா அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. எப்படி ஒளியா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:12 எடுத்தவர் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமா. ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்க பாருங்க, இங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் முதல்ல சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியில் நடக்கிறவன் இருளில் நடக்காதபடி ஜீவ ஒளி அடைகிறான். இந்த ஜீவ ஒளிக்கும் ஒளியா இருக்கிறது என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்க பாருங்க, ஒளி என்பது கர்த்தர் பிரகாசிக்கிற ஒரு காரிய தேவனாய் இருக்கிறார். ஜீவ ஒளி என்ன தெரியுமா? அந்த ஒளியானது உங்களுக்குள் வரும்போது நீங்கள் ஜீவன் அடைவீர்கள். தெரியுமா? அந்த லைட் இஸ் gives the life. அதனால தெரியுமா, அந்த லைட் உங்களுக்கு என்ன பண்ணுதா, வாழ்க்கையை தரும். நித்திய ஒளியா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஜீவ ஒளி. அதனால தான் ஜீவ ஒளி. ஜீவன் உங்களுக்கு தமிழ் தெரியும், உயிர். அதனால தான் அந்த ஜீவ ஒளி எப்போ வரும்? அவர் ஒளியா இருக்கிறார். நீ அந்த ஒளியில ஒவ்வொரு நாளும் நீ நடக்கும்போது அதனால தான் சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்குமா. அவன் வெளிச்சத்திலே நடப்பான். நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீ இருளில் நடந்தாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். ஏன்னா அந்த ஜீவன் ஒளி உனக்குள்ள இருக்கிறது. சாது சுந்தர சிங் ஐயாவை ஒரு நாள் வனாந்திரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு காட்டு பகுதியில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். கண்ண மூடி எப்பொழுதுமே அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்னா பல மணி நேரம் ஜெபிப்பாராம். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷ பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, தன் விஷத்தை கக்கி கொண்டு அப்படியே இருந்துதான். இவர் ஜெபிக்கும் போது, இவர் தாகமா இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே தண்ணி வேணும், அப்படிப்பட்ட தாகம் இருக்குதுன்னு சொன்னாராம். இவருக்கும் அந்த பாம்பு, விஷ பாம்பு மேல இருந்தது. விஷத்தை கக்க இவர் கையில் அந்த விஷத்தை வந்தவனு நினைச்சினாராம் தண்ணி போல ஆண்டவர் தரார். ஏன்னா அவர் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நிறைய பார்த்திருக்கிறாராம். குழியில இருப்பாராம், தூக்கி போட்டுருவாங்களாம், இயேசு நிமித்தம் சொல்றது நிமித்தம். ஆனால் நிறைய வெளியே வந்துருவாராம். எப்படிலாம் தெரியாதான், தேவதூதர்கள் வெளியே கொண்டு வந்துருவாங்களாம். சில நேரத்தில் ஆண்டவரே கொண்டு வருவான். அது போல நினைச்சாராம். ஆண்டவர் சொன்னார், சாது சுந்தர சிங் ஓப்பன் யுவர் ஐஸ் சொன்னாராம். திறந்து பார்த்தாராம். அது வித்தியாசமா இருந்தா. மேலே பாருனாராம். பார்த்தா ஒரு விஷ பூச்சி, அப்படியே விஷ பாம்பு அப்படியே விஷத்தை கக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், எழுந்துரு அப்படி சொன்னாராம். சில நேரத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருந்ததுன்னா நீ போகிற ஒவ்வொரு பாதையில் கர்த்தர் உன்னை எச்சரிப்பா. போகிற பாதையில் ஒவ்வொன்றும் வித்தியாசமா நீ பார்ப்ப. நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், குடும்பத்தில் சத்ருவான் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வந்து உன் சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழணும், போராட்டத்தில் வாழ்க்கையில் வாழணும் பார்ப்பான். ஆனால் உனக்குள்ள அந்த ஜீவ ஒளியை நீ அடைந்திருப்பனா வாழ்க்கையில இருள் போல நடக்கிறது போல இருக்கும். நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில கடன் ரொம்ப அதிகிறது போல இருக்கும். நான் சொன்னேன், இந்த 4 நாள்லயே பிரச்சனை இல்லாத பிரச்சனை நான் அனுபவிச்சுட்டேன். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஒரு இருள் போல நடக்கிறது வாழ்க்கை போல இருக்கும். ஆனா அந்த ஜீவ ஒளி உனக்குள் இருக்குமானால், அந்த லைட் அந்த உனக்குள்ள இருக்குமானா, நீ போகிற பாதையில ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வெளிச்சத்தில் உன்னை நடத்துவா. எது நல்லது, எது கெட்டது, எது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எது உனக்கு சாபத்தை கொண்டு வரும், எல்லாவற்றை குறித்து ஆண்டவனுக்கு வெளிப்படுத்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் கூட அவருக்கு சாதகமாக இல்லை. தெரியுமா உங்களுக்கு? 30 வயது அடைந்துட்டு ஊழியத்துக்கு வந்த முதல் நாள் இருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுகிற நாள் வரைக்கும் பிசாசும் சரி மனிதர்களும் சரி எப்போ இவரை அழிக்கலாம், எப்படி இவரை குற்றப்படுத்தலாம், எப்படி இவர் ஊழியத்தை தடை பண்ணலாம், எப்படி இவர் வார்த்தை பேசுறதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம், இப்படியே இருந்தாங்க. ஆனால் உலகத்தான் எவ்வளவு பெருகினானோ கர்த்தர் அவருக்குள் இருந்தபடியினாலே அந்த மகிமை அவருக்குள் பிரகாசித்தால் வேதம் சொல்கிறது, அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவனாய் இருந்தார். அவருக்குள்ள இந்த லைட் ஒவ்வொரு பிரகாசித்தது. அதனால வேதம் சொல்லுகிறது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஒளி உனக்குள் இருக்க வேண்டும். அந்த லைட் நடக்கணும். எப்படி லைட் நடக்க முடியும்? வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வேதமே வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனம் தான் வேத வெளிச்சம். நான் சொல்றேன் பாருங்க, நிறைய நேரத்தை சொல்ற ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்றேன். என்னதான் உபதேசத்தை நீங்க கேட்டாலும்
உலகத்தில் ஆக சிறந்த உபதேசத்தை ஒரு பாஸ்டர் பேசுகிறார், இவர் பேசுகிறார், ஓ சூப்பராக பேசுகிறாரு, ஐயோ இவர் பேசுறதில்ல எவ்வளோ எனக்கு எல்லாமே. நான் சொல்கிறேன், உனக்கு ஜீவ ஒளியாக நடத்துகிற ஒரே வார்த்தை இந்த வேதாகமம் மாத்திரம்தான். இந்த வார்த்தை தான் உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலை விடுவிக்கும். இந்த வார்த்தை ஒன்று தான் உன்னை சத்தியத்தில் நடக்க வைக்கும். இந்த வார்த்தை எனக்கு நீ மறக்கிறாயோ, நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் தடுமாட்ட வரும். டிஎல் மோடின்னு பேர் சொல்லப்பட்ட லண்டன் தேசத்தில் பெரிய ஊழியத்தை செஞ்சார். அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா கையிலுங்களேன், பிரசங்கம் பண்ணாருன்னா அவ்வளோ திரள் 1 லட்சம் 2 லட்சம் ஜனங்க அழுது கத்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்களாம். ஆனால் படிக்கவே தெரியாது, படிக்க நல்ல ஒரு ஞானம் இல்லாதவர். அவர் பேசும்போது திக்குவாயா பேசுவாராம், குறைவுள்ள பேசுவாராம். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களாம், இன்னும் பிரசங்கம் கூட பண்ண தெரியல. அப்போ சொல்லுவாராம், நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் போய் ஆயிரங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள், இந்த ஒன்றுக்கும் உதவாத என்னை கொண்டு கத்தர் இவ்வளவா பயன்படுத்துகிறார். அப்போ அவர்கள் கேட்டாங்களாம், கத்தர் உன்னை இப்படி பயன்படுத்து என்ன ரகசியம் கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த வேதாங்கத்தை என்னைக்கு நான் விட்டு விலகிறனோ பாவத்தில் இருப்பேன், என்னைக்கு பாவத்தை விட்டு விலகிறனோ இந்த வேதத்தில் நான் அதிகமாக இருப்பேன். இந்த வேதம் தான் என்னை பாதுகாத்தது, இந்த வேதம் தான் என்னை நடக்க வைத்து. நான் சொல்லுகிறேன், அந்த ஜீவ ஒளி உனக்குள் வர வேண்டுமானா கிறிஸ்து உனக்குள் வரணும். அந்த ஒளியில நீ நடக்கணும். நடக்கும் போது இருளா இருக்கும், ஆனா அந்த ஜீவ ஒளி உன் நிமித்தம் பிரகாசிக்கும். நான் எப்படி அனுதினம் நடப்பேன்? the word, the power of the word of God must be in your mouth. எப்போதும் நாவில் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும், இருதயத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். என்ன தெரியுமா? பனையை போல நீதிமான் செழிப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 191 சொல்றது போலவே, 91 சொன்னது போலவே, மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா அவரையே வாஞ்சிக்கும், அவரையே வாஞ்சிக்கும். பிசாசு வந்து சொல்லட்டமே, நாளை தினத்தில் வந்து சொல்லுவான், வருஷத்தில் என்னைக்கு வேணா சொல்லுவான், ஏய் நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், உன் குடும்பத்தை பாரு, இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டுலாம் மற்ற குடும்பத்தை போல உன்னால ஒரு வீடு கட்ட முடியாது, மற்ற குடும்பத்தை போலலாம் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது, உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்க முடியாது. ஆனால் நீ சொல்லணும், என்னத்தம்மா சொல்லணும்? நாவிலிருந்து சொல்லணும், எண்ணங்கள்ந்து சிந்திக்கணும், இருதயத்தை பண்ணணும். கர்த்தர் சதுர சமாதானம் பெரிதா என் வாழ்க்கையில் காணப்படும், என்னை கொடுக்கிறவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, என் குடும்பத்துக்குள்ள அலங்கத்துக்குள்ள சமாதானம் பெரிதா இருக்கும். எனக்கெல்லாம் இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணி நடக்கிற நான் சொல்லுகிறேன், எப்போது நீ பிரகாசிக்கிறவனாய் இருப்பாய், நீ மற்றவங்களுக்கு பிரகாசிப்ப. நான் சொல்லுகிறேன், போகிற இடம் ஒரு மாதிரி இருக்கும், நீ ஆஃப் அன் ஹவர் ஒரு இடத்துல பேசி பாருங்க, உன் குடும்பத்துக்குள்ள எல்லாருக்குள்ள நம்பிக்கை உண்டாகும். நீ ஆஃப் அன் ஹவர் உன் குடும்பத்தில் பேசு, உன் வார்த்தையிலேருந்து அந்த ஜீவன் புறப்பட்டதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய எல்லா விசுவாச கட்டி எழுப்பப்படும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்காரர் மனம் திரும்பல, என் வீட்டுக்காரர் மனம் திரும்ப மாட்டேங்கிறாரு, என் ஒய்ஃப் இப்படி இரு, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள இந்த ஜீவ ஒளி உனக்குள்ள இருந்ததுன்னா, அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்ததுன்னா, எனக்கு அந்த ஜீவ ஒளியை பேசுறியோ பேசும்போது இருள் மறைந்து போகும், அந்த இருளானது மறைந்து போகும். நான் சொல்லுகிறேன் பாருங்க, எவ்வளோ இருள் இருக்குதோ அப்போதான் டார்ச் லைட்டோட பவர் என்னன்னு தெரியும். தெரியுங்களா? எவ்வளோ பெரிய லைட் கூட வாங்க, பகல் அடிச்சு பாருங்க, அதோடைய பவர் என்னன்னு தெரியாது. உலகமே இருண்டு போகிற நேரத்தில் நீங்கள் வாங்கி வந்த லைட் அடித்து பாருங்க, அப்போ தான் தெரியும் இது எவ்வளோ பிரகாசிக்குது. பிசாசை பார்த்து இந்த கால வேலை நீங்கள் சொல்லுங்கள், ஏ பிசாசே, என் வாழ்க்கையில் நீ எவ்வளோவா இந்த 4 நாள் என் வாழ்க்கையில் உடைந்து போக முடியாது, சோர்ந்து போக முடியாது, என் வாழ்க்கையில் எவ்வளோ கொண்டு வந்த இந்த கால வேலை கர்த்தர் எனக்கு சொல்லுகிறா, நானே அவரே எனக்கு நெத்திய வெளிச்சமாக இருப்பார், அவர் எனக்குள் பிரகாசிக்கும் போது இருளானது மறைந்து போகும், இருளானது மறைந்து போகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். அந்த ஒளியானது, நித்திய ஒளியானது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை நடத்துகிறது என்பதை பார்க்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் பகலிலே வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றவர். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வெளிச்சமானது உன்னை இருளில் மாத்திர பிரகாசிக்க வைக்காது. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அந்த வெளிச்சமானது உன் இரவாகிலும் பகலாகிலும் உனக்கு முன் சென்று கர்த்தர் உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
இங்க பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை போல மகத்துவமான ஜனங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அடுத்த நாள் எங்க போறோன்னு தெரியாது. வனாந்திரத்தில் எவ்வளோ தீவெட்டி எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ண போன்னு தெரியாது. என்னத்தம்மா நடந்திருக்கும்? செங்கடல் கடந்த பிறகு இந்த 40 வருஷம் பிரயாணத்தில் நடக்கும் போது அவங்க எப்படா இந்த லைட் எப்படி இந்த ஜனங்க எப்படி நடத்த போகிற மோசே பயந்துருப்பார். அப்போ தான் இரவு நேரத்தில் கர்த்தர் அக்கினி ஜோலையா இறங்கி வந்து அந்த பாளையத்தை முழுவதும் பிரகாசிச்சிருப்பார். அவங்க போன இடமெல்லாம் அவர்கள் மட்டும் பிரகாசித்து கொண்டே இருந்திருப்பாங்க. இரவில் பகலில் நடந்திருப்பாங்க. அவங்களுக்கு வெயில் அதிகரிச்சிருக்கும். ஆண்டவர் மேகஸ்தம்பமாக வந்திருப்பார். மேகம் அவருக்கு நடத்து. அப்படி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு இரவு நடத்தல, பகல் நடத்தல, சந்திரன் நடத்தல, சூரியன் நடத்தல, கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருந்த அவர்களை நடத்தினார். நான் சொல்லுகிறேன், எந்த மனிதன் இந்த வருஷத்தில் உன்னை நடத்த முடியாது, எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது, எந்த மனுஷனும் உதவியா இருக்க முடியாது. ஒருவேளை எல்லாம் அற்று போன ஒரு சூழ்நிலையில் இந்த காலவேளையில் அமர்ந்து கொண்டு இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நான் சொல்லுகிறேன், உனக்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை வழிநடத்த போகிறேன், நானே உன்னை வழிநடத்த போகிறேன். உனக்கு என்ன தேவையோடு அமர்ந்து கொண்டு இந்த காலத்தில் இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது, எப்படி என் வாழ்க்கை இருக்க போகுது, நான் எதிர்பார்த்த நம்பின ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கல சொல்றவங்கெல்லாம் இனி வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, இனி ஒரு வாழ்க்கையில் நாட்கள் நீ நடந்துக்கோ சொல்றாங்களே, கர்த்தர் எப்படி நடத்துவா? சந்திர சூரியன் தெரியுமா? யாரெல்லாம் தயவா இருக்கு, தயவு போயிடுச்சு. யாரெல்லாம் ஒத்தாசையா இருக்கு, எல்லாம் போயிடுச்சு. இனி எப்படி நடத்தும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தரே உனக்கு முன்பாக போவார். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணுமா? அவர் அக்கினி ஸ்தம்பமாய் வருவார். உனக்கு வெயில்ல என்ன வேணும்? மேக ஸ்தம்பமா அவர் இறங்கி வருவார். நான் சொல்லுகிறேன் பாருங்க, அவர் உன்னோடு நடந்தார் ஆனால் சுற்றி இருக்க எல்லா ஜனங்களும் உன்னை பூரித்து அதிசயப்பட்டு பார்க்கும்படியா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, 20 லட்சம் ஜனங்க வண்ணாந்தத்தை போகும்போது ஒரு மேகஸ்தம்பம் அவர்களை மாத்திர போகிற ஒவ்வொரு பிரயாணத்தை அப்படியே போகுமா. அவங்க எங்கெல்லாம் வந்து டென்ட் போடணுமா அந்த மேகஸ்தம்பம் அப்படியே நின்றுடுமா. அவங்க டென்ட் போடுவாங்களாம். மறுபடியும் பிரயாணம் பண்ணுனா அந்த மேகஸ்தம்பம் அப்படியே எழும்புமா. எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. இப்பேற்பட்ட ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆராதிக்கும் பொழுது, இப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது வாழ்க்கை இந்த காலவெளியில் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் நீ சோர்ந்து போகிற? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்து அவர் உன்னை நடத்துவார். ஆனந்த வசனம் சொல்லுகிறது, இனி பகல் உனக்கு வெளிச்சமா இராமலும் சந்திரன் உனக்கு வெளிச்சம் கொடாமல் இருக்கட்டும், கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பகையால் நான் போதும், யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. என்னங்க பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. யூதருக்கு வெளிச்சமும். இது எப்பேற்பட்ட காலம் தெரியுமா? யூத குலமே அழிய போக ஒரு கால சூழ்நிலைக்குள்ள அன்னைக்கு வந்தது. இன்னைக்கு நம்ம யூதன்னு சொல்ற பார்த்தீங்களா? யூத ராஜசிங்கம் வெற்றி சீரந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணை ஜெயித்தெழுந்தார், அப்படி பாடுறோம் பார்த்தீங்களா? எஸ்தர் வாழ்ந்த காலத்தில் இந்த யூத குலமே அழியும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. நான் அந்த காரியத்தை நான் வருகிறேன். இந்த யூத குலமே இப்பேற்பட்ட யூத குலத்தில் தான் நசரனாகி இயேசுன்னு ஒருத்தர் வருவார். அவர் நம்மை பிரகாசிக்க செய்வார், இருளுக்கு ஜனங்களை ரட்சிக்க செய்வார். இந்த திட்டத்தை அன்னைக்கே பிசாசு அழிக்க பார்த்த பொழுது என்ன காரியமாக நடந்தது? நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். மொர்தெக்காவை கர்த்தர் உயர்த்தின பொழுது இங்கே பாருங்க, எந்த மொர்தெக்காவுக்கு விரோதமாக தூக்கு மேடை செய்யப்பட்டதோ அந்த மொர்தெக்காக்கு மோதிரங்கள் அணிவித்து ராஜாவுடைய வஸ்திரத்தை அவனுக்கு போட்டு ராஜாவும் அவனுடைய பக்கத்து ஸ்தானத்தில் மந்திரியாக வைத்து அவன் வெளியே அரண்மனையை விட்டு புறப்படும் பொழுது சொல்லப்படுகிறது தான் இந்த வசனம். என்ன தெரியுமா? இன்று யூதருக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படின்னு தெரியுமா? இது வரைக்கும் என்னை எப்ப நான் பண்ணல நினைச்சேன். ஆமான், என்ன பண்ண நினைச்சேன்? என்ன என்னையும் அழிக்க பார்த்தேன், என் குலத்தையும் அழிக்க பார்த்தேன். என்னை கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போதான் ஜனங்களுக்குள்ள சொன்னாங்களா, இன்று முதல் யூதர்கள் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ புலம்புகிற வாழ்க்கை மாறும், நீ கண்ணீர் விடுகிற வாழ்க்கை மாறும். இதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் 2025 எப்படிமா இருக்கும்? துவங்கும் போது சத்ரு எல்லாவற்றையும் கொண்டு வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் விசுவாச சோதிச்சு பார்ப்பான். நீ எப்படி நடக்கிற,
எப்படி ஜெபிக்கிறேன், நீ ஆண்டவர் எப்படி தேடுற அப்படிலாம் பார்ப்பான். ஆண்டவர் சொல்லுகிறான், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த 4 நாள் வைத்துக்கொண்டு மீதி இருக்கிற நாட்கள் ஏன் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. எந்த சூரியனுங்க? எந்த சூரியன்? 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இனி சூரியனற்ற சந்திரனாகட்டும் உனக்கு பிரகாசிப்பதில்லை. அதே தேவன் 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, சூரியன் சந்திரன் இனி பிரகாசிக்காமலாம் இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போக. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியில் ஒரு விசுவாசமா நல்ல உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் ஜெப வாழ்க்கை மாறும், என் பரிசுத்த வாழ்க்கை மாறும், என்னை கொண்டு செய்ய நினைத்தது எல்லாம் இந்த வருஷத்துல ஆகும். மூன்றாவது ஒரு காரியத்தை என்னோட எடுத்தவர்கள் வாசித்துக் கொள்ளுங்க. இதோட மாத்திரம் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாது இருக்கும் போது. இங்கே பாருங்க, அதே மாதிரி யோவேல் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகத்தை எடுக்கிறதுலே தெரியுது. பைபிள் நீங்கள் அவ்வளோ நம்ம படிக்கிறது இல்லைன்னு. யோவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வேகமாக பழைய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மயங்க போதும். இங்கே பாருங்க, வாசித்த 2 பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த யோவேலில் வாசித்த வசனமானது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இதே வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 24 சொல்கிறார், கடைசி நாட்களிலே சந்திரமானது மங்கி போகும், சூரியன் பலன் கொடுக்காது, ஒன்று பிரகாசிக்காது. எதை குறித்து சொல்லப்படுகிறது? ஒவ்வொரு நாட்கள் முடிந்த பிறகு. இங்கே பாருங்க, ஒரு நாள் இந்த உலகம் அழியதான் போகுது. இந்த ஒரு நாள் இந்த உலகம் அழியதான் போகுது. எப்போதும் அழிய போகுது? கர்த்தர் வருகைக்கு முன்பாக ஒரு உபத்திர நாட்கள் இருக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த யாரெல்லாம் ஆண்டவரை இன்னைக்கு உண்மையாக ஆராதிச்சுக்கிட்டு நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன்னு கர்த்தர் ஒரு ரகசியமான வரியில் மத்திய ஆகாயத்தில் நிற்பார். மத்திய ஆகாயத்தில் நிற்கும் போது எக்கால சத்தம் கேட்கும். அப்போ கிறிஸ்தவர்கள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்க நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதன் பின்பு 7 வருஷங்கள் கொடிய ஆட்சி இருக்கும். ஆண்டோடைய நாமத்தை எங்குமே நீ கேட்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தில் எங்கே நீ கேட்க முடியாது. இந்த வசனம் எங்குமே கிடைக்காது. அங்கெல்லாம் அப்படி பாஸ்டர் கத்த மாட்டார். சர்ச்சுக்கு வா, உபவாச ஜெபத்துக்கு வா, சர்ச்சுக்கு வா, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்க? எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உங்களை நான் சொல்லலை, யாரெல்லாம் கைவிடப்படுறாங்கள நாளில் 7 வருஷம் உபத்திரத்தின் ஆண்டா இருக்கும். நான் ஆண்டவர் அறிஞன்னு சொன்னாலும் கொலை செய்வாங்க, சித்திரவாதப்படுத்தி கொலை செய்வாங்க. இந்த உபத்திரம் முடிந்த பிறகு கர்த்தர் ரகசிய வருகையில் தம் மகிமை புரிந்தவராக அவருடைய சேனையோடு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது பிசாசனும் கட்டப்பட்டிருக்க பிசாசனும் பாதாளத்தில் கட்டவிழ்க்கப்படுவான். அவனுடைய சேனை எழும்பும். இப்படி கர்த்தர் வரும்போது கர்த்தர் தம் சேனை அனுப்புவார். அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயம் எடுத்த பிறகு இந்த உலகமானது அழிய ஆரம்பிக்கும். சூரியன் விழ ஆரம்பிக்குமா, சந்திரன் மங்க ஆரம்பிக்குமா, எல்லாம் தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் உண்டாக்குவேன். அன்னைக்கு சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசிங்க பார்க்கலாம். கடைசியில் அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. அவரே பிரகாசிப்பார். இதை விட பைபிள் முடிஞ்சிடும். இந்த அதிகாரத்தை பைபிள் முடிஞ்சிடும். எந்த ஆண்டவர் சொல்ல வர்றாரு? இங்கே பார், ஒரு நாள் நம்ம அங்கே எல்லாம் ஆண்டவரும் பார்க்க போவோம். அங்கே நீ தேர் எடுத்து பார்ப்ப, சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது,
நட்சத்திரங்களுக்கு அது ஏன் தெரியுமா? அவருடைய மகிமை. மோசே பார்த்தாரு பாருங்க, அந்த மகிமை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவா. அந்த மகிமை பிரகாசிச்சதுன்னா சூரியனை விட 1000 மடங்கு அது பெரிய பிரகாசமா இருக்கும். அன்னைக்கு சுகம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் அந்த நித்திய வெளிச்சத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? ஆண்டவரை நம்ம விசுவாசிப்பதும் அவரை பின்பற்ற. உலகத்தான் கேட்பான், ஆண்டவரை பின்பற்றதுல என்னையா கண்ட நீ சொல்லு. ஒரு நாள் கர்த்தரை நான் முகமுகமாய் சந்திப்பேன். ஒரு நாள் நான் முகமுகமாய் சந்திப்பேன். அவர் என் பெயரை சொல்லி அழைப்பா. நான் அவர் பக்கத்தில் போவேன். அவர் கட்டி அணைத்து என்னை முத்தமிடுவா. அவருடைய அன்பை என்னோடு பகிர்ந்து கொள்வா. என் அன்பை அவரோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த உலகத்தில் என்னென்னலாம் அவர் நாமத்தை நிமித்தம், கிறிஸ்தவனா வாழ்ந்த நிமித்தம் நான் கண்ணீர் விட்டனும், உபத்திரப்பட்டனும், என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து 24 நல்ல தகப்பனாயிருந்து என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவரே என் வாழ்க்கையில் வெளிச்சமாயிருப்பா. அவரே நித்திய வெளிச்சமாயிருந்து பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த நாள் மிகவும் சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் தோணிக்க, தேவ காலம் வானில் தோணிக்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே, தேவாதி தேவனை தரிசிப்போமே. நிச்சயமா உங்களை பிரகாசிக்க செய்வாராக. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவருக்கு சந்திரன் சூரியன் தேவையில்லை. அந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சமாய் வந்தார். அந்த வெளிச்சம் உனக்குள் பிரகாசிக்க ஜீவ ஒளியாய் வந்தார். அந்த ஒளியை நீ நடக்க வேண்டுமானால் இந்த ஜீவ ஒளியை நீ பின்பற்றி நடக்க வேண்டும். நடக்கும் பொழுது கர்த்தர் 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அந்த ஒளியானது உங்களை நடத்தும். அந்த வெளிச்சமானது உன் சூழ்நிலையை பிரகாசிக்க செய்வாராக. 3வது, நித்திய ஒளியாக எப்போது அவர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, காலவேளை கர்த்தர் கேட்ட வார்த்தை நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வருகிறோமப்பா. கேட்ட வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் அப்பா மனதார பிளஸ் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்பா. ஆண்டவரே, என் விசுவாசிங்க சிறு பிள்ளைகளை கொண்டு வாலிபர்லேருந்து பெரிய ஒவ்வொரு குடும்பம் அப்பா இந்த வருஷத்தில் சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. பிசாசு என்ன போராட்டம் வந்தாலும், குடும்பத்தில் வந்தாலும், சமுதாயத்தில் வந்தாலும், நண்பர்களால் வந்தாலும், எது வந்தாலும் இவர்கள் மேல் இருக்கிற மகிமை உதிப்பதாக, இவர்கள் மேல் இருக்கிற மகிமை அபிஷேகம் பிரகாசிக்க செய்வதாக. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தாங்க, கிருபைகளை தாங்க, வேலையை தேடுறவங்க வேலையை தாங்க, ஆண்டவரே போக்கையில் வைத்த வேலை செய்ய பாதுகாப்பு தாங்க, சம்பள உயர்வை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வருஷத்தில் குடும்ப ஜெபங்கள் இருப்பதாக, உபவாச ஜெபங்கள் இருப்பதாக, தனிப்பட்ட ஜெபங்கள் இருப்பதாக. என் சபையை ஒப்பு கொடுக்கிறேன். சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. பொருளாதாரத்தில், சமாதானத்தில், ஊழியத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுவீராகப்பா. இந்த ஒளியின் இடத்துல ராஜாக்கள் ஜனங்கள் தேடி வர உதவி செய்யும். என் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிசாசும் எந்தெந்த விதத்தில் போராடி கிரியை செய்ய நினைக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெயம் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.